அங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. இதெல்லாம் குருவே புதுசு புதுசா எல்லாம் கதைக்கிறீர்கள். இது தம்பி பழமொழி 400 என்ற இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு. பழமொழியே தெரியாது. நீங்க 400 பழமொழி என்றா நான் என்னட்டு நமக்கு உனக்கு இந்த 6 வேலும் என்னத்துக்கு கூடுது? 4 வேலும் பல்லு கூடு. இதக்க போனாலும் இதுகள் தான் தம்பி இந்த பழமொழிகள். போட்டாலும் ஆற்றிலே போட்டாலும் மீன் பிடிக்க போட்டு இல்ல ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போட்டு. இது மாதிரியான பழமொழியில இந்த கருப்பொருளை எடுத்திருக்கிறோம். சொல்லுங்க. அதாவது ஆமா அந்த காலத்துல இருந்த அரசுகளை பற்றி நீங்க கேள்விப்பட்டீங்களா? இல்ல குருவே, நீங்க சொன்னீங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம இப்ப சொல்ல போறோம். சொல்லுங்க. இந்தியாவில அயோத்தி என்ற ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்தை தசரதவர்த்தி என்ற ஒரு சக்கரவர்த்தி ஆட்சி. ஜனாதிபதி அதை விட பெரிய பவர்ட தம்பி. சக்கர தொழிற்சாலை ஒன்று வைக்கல தம்பி. அவர் பல தேசங்களுக்கு இவர் தான் பெரிய மகாராஜா. அவருக்கு கோசல, கைகேயி, சுமித்திரை என்று 3 மனைவிமார் இருந்தாங்க. ஒன்றை வச்சே சமாளிச்சுக்கலாம். அந்த மனுஷன் 3 வச்சு எப்படி தம்பி? அந்த காலத்துல பெரிய ஆட்கள் தான் அப்படித்தான் இருக்கும். 3 நாள் இருக்கும் தம்பி. அந்த காலத்துல இப்படித்தான் இருந்தது. உங்களுக்கு தெரியும், வேதாந்தெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க. சாலமோன் அரசனுக்கு 700 மனைவிமாரும் 300 துணை மனைவிமாரும் சொல்லி நல்ல காலம் குருவே. அந்த காலத்துல நீங்க இல்ல தம்பி. அந்த காலத்துல பெரிய அதிசயமான விஷயம் இல்ல. அப்ப இந்த 3 மனைவிமாருக்கு குழந்தைகள் பிறக்க போறாங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். சொல்லுங்க. குடும்பம் ஒரு கோயில் என்ற தன்னை வாழ்க்கையிலே. குடும்பம் ஒரு கோயில் என்ற தன்னை வாழ்க்கையிலே. குருவே 3 மனுஷிமாருக்கு 4 பிள்ளைகள். சரியா சொல்லிட்டாடா தம்பி. நீ அப்ப கணக்குல பாஸ் எங்கடா சித்தினாலே படிச்சா? அங்கதான் குருவே படிச்சேனா. சரி. அப்ப இப்படியாக 3 மனைவிமாருக்கு 4 குழந்தைகள் பிறந்தாங்க. 4 பேரும் பிறந்ததுக்கு அந்த அரண்மனையை பெரிய தடல் புடலா கொண்டாட்ட வகையில நம்ம பரவாயில்ல பிள்ளைக்கு 3 மனைவிக்கு 4 குழந்தை. 3 மனைவி நமக்கு 1 மனைவிக்கு 4 குழந்தை. அப்ப நீங்க அரசனை விட கெட்டிக்காரன். உங்களுக்கு அரசன் பேர் வைக்கும். ஆனா தம்பிகளா சொல்லுங்க. வழக்கு படிக்கிறா வேற கல்லூரிகளுக்கு தாண்டா போகணும். அப்ப அந்த அரண்மனையில கொண்டாட்டத்துக்கு குறைவே இல்லை.
பெருமவற்றுள்ள எல்லாம் அறிவே அறிவறிந்த மக்கள் பேறு அல்ல பிற என்ற வள்ளுவர் வாக்கிற்கு ஏற்ப அந்த ராஜ புத்திரர்கள் நால்வரும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சீறு சீருண்டு வளர்ந்து வந்தாங்க. என்ன ஒரு புரோய்லர் கோழி மாதிரி, புரோய்லர் கோழி மாதிரின்னு நினைச்சுக்க. ஆனா புரோய்லர் கோழிக்கு அந்த சாப்பாடுகள் இல்ல. அவங்களுக்கு நல்ல சுவையான உணவு, பால் பாயசம் பழம் என்று சொல்லி அவங்களுக்கு அறுசுவை உணவுகள். கவலைப்படா நம்மட சிஓ தருவா கல்ச்சரல் அம்சம். அப்படி வாங்கின சிற்றுண்டி முடிஞ்சாலும் போய்க்க கொஞ்சம் காசாக தந்து கூட போய் வெளியே வாங்கி சாப்பிடும். அப்ப நல்ல கல்ச்சரல். விஷயத்துக்கு வாங்கடா சொல்லுங்க. சரியா சொன்னீங்கடா தம்பி. இப்படியாக 4 இளவல்களும் கல்வியிலும் வில்வித்தையிலும் வாட்பயிற்சியிலும் குதிரையேற்றத்திலும் முன்னிலை பெற்றாங்க. தசரனுக்கு ரெட்டிப்பு மாளிகை. சரியா சொன்னாடா தம்பி. அந்த காலத்துல விஸ்வாமித்திரர் ஒரு முனிவர் இருந்தார். பாம்ப கண்டா படையும் நடக்கும் என்ற மாதிரி விஸ்வாமித்திர முனிவரை கண்டா அரசர்களே அஞ்சி நடுங்கினாங்க. அவ்வளவு பெரிய தவ வலிமை. சாபம் விட்டாருன்னா விட்டதுதான் கதை. சரி அப்படின்னா தசரதன் பயந்தாங்கொழி போல என்ன ஒரு இல்ல தம்பி, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க குரு நிந்த குல நாசம் என்று கேள்விப்படலையா தம்பிகளா? அந்த நிலைதான் தசரதன் நிலப்பாடு. அவர் வாய் திறந்தாருந்தா டேஞ்சர். ஆகவே தசரதன் அடக்கி வாசிச்சார். அப்ப இந்த நேரத்துல அந்த தவ சிரேஷ்டர் மாளிகைக்கு நடந்து வாரார். எப்படிதான் அட தம்பி, இப்படித்தாண்டா வாரார். அந்த காலத்துல அரசன் வரும்போது இப்படி அறிவிப்பாங்க, பரார் பரார் பரார். வாயு சாப்பாடு சாப்பிட்டா அது பருப்புருங்க. அடா தம்பிகளா, அந்த பரார் இல்லடா, இது அந்த இசை கருவியில ஒலிக்கிற பரார். ஆகவே நீங்க அதை பற்றி பயப்படாதீங்க, வித்தியாசமா விளைவிக்காதீங்க. பயமா இருக்கு, அதை நிப்பாடிட்டு போமா. இல்ல தம்பி, பயப்படுறது ஒன்றும் இல்ல. இனித்தான் அடுத்த கட்டங்கள் எங்களுக்கு வருது. சரி சரி கேளுங்க. தசரதன் மாளிகையில் மறந்திருந்த வேளையிலே, தசரதன் மாளிகையில் மறந்திருந்த வேளையிலே விஸ்வாமித்திரர் திருமுனிவர் வந்தார். அவர் வந்த செய்தி கேட்டு தசரதனும் இறங்கி, அவர் வந்த செய்தி கேட்டு தசரதனும் இறங்கி அன்புடன் வரவேற்று உபசரித்து மகிழ்வடைந்தார். அன்புடனே வரவேற்று உபசரித்து மகிழ்வடைந்தார். குசலம் விசாரித்து வந்த செய்தி ராமன் வர வேண்டும் அரக்கர்களை புறத்த கேட்ட மன்னன் சக்தியை கலந்தான் செய்தி கேட்ட மன்னன் சக்தியை கலந்தான் ரங்கோடு லக்ஷ்மணையும் துணைக்கணப்ப இசை வலித்தான். ரங்கோடு லக்ஷ்மணையும் இசை வலித்தான். குறித்த தவம் முடியும் பாரதத்தில் யாகம் சிறப்புடனே ஆக குளமூடித்தாரே தேவர். இப்படியாக விஸ்வாமித்திரனின் யாகம் சிறப்பாக நடந்து முடிந்தது. அப்ப விஸ்வாமித்திரருக்கு சரியான குஷியா இருந்திருக்கு. சரியான குஷியா இருக்காது அப்படின்னு. இப்படியாக ராம இலக்குமணர்கள் வளர்ந்து வாலிபராகின்றனர். ஒரு நாள் விஸ்வாமித்திரருடன் ராம இலக்குமணர்கள் வெளியே உலாவச் செல்கின்றனர். வாக்கிங் போனாங்க. அந்த காலத்துல இருந்திருந்து அவங்கள நேர பார்த்திருக்கலாம். சரியா சொன்னாடா தம்பி. அவங்கள நம்ம இப்ப ராமாயண கதையில கண்கூடாக பாக்குறோம் தானே தம்பி. ஆமா. அப்ப இவங்க இப்படியே போறாங்க, விஸ்வாமித்திரரோட போய்கண்டு இருக்கிறாங்க. விளையாடி போற நேரத்துல தூசி பறக்குது. திடீர்
திடீரென ராமனுடைய கால்ல ஒரு கல்லு மிதிப்படுது. என்ன தூசி இங்க இல்லடா, கதையில பறக்குது. இங்க நல்ல ஏசியா இருக்குடா, நீ பயப்படாத. அப்ப கல்லுல மிதிப்படும், ரத்தம் எல்லாம் வரையில தம்பி, நகம் எல்லாம் பேர்ந்து போகல. அங்க ஒரு அதிசயம் நடக்குது. அதத்தான் கேளுங்க. அங்க இருந்த கல்லு பிரக்ஞை பெறுது. இல்லடா தம்பி, பிரக்ஞை. இவர் எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் தான் காய்க்கிறார். இங்கிலீஷ் சரியான தெரியும். எங்க படிச்சீங்க? 8ஆம் ஆண்டு கூட பாஸ் பண்ணேன். நான் சொல்றத இப்ப நீங்க தமிழ்ல சொல்லணும். டைம் இஸ் கோல்ட். டைம் இஸ் கோல்ட். எந்த நேரமும் போகலாம், எந்த நேரமும் போகலாம். எங்க போகலாம்? இன்னொன்று எழுத்து கூட்டுறேன், அதை சொல்லுங்க. சொல்லு. வை இ ஏ ஆர். அந்த உங்களுக்கு படிப்பிச்ச வாத்தியார் எங்க ஊர் இப்ப? டென்ஷன் நல்ல காலமா போனாரோ விழுந்தாரோ தெரியல. படிப்பிச்ச வாத்தியார். சரி, கதையை கேளுங்கடா தம்பி. சொல்லுங்க. அப்ப அந்த கல்லு என்ன செய்யுது? ஒரு பெண்ணா உயிர் பெறுது. என்ன ஊருங்க சொல்லுங்க? ஒரு பெண் வடிவம் எடுக்கு. பெண்ணா வரும்போது தெரிஞ்சிருப்போம். நாங்க ரோட் வேலை செய்திருக்கிறோம். கலத்த தண்ணி உண்டு உடனே வச்சிருக்கோம். அதுடா, அதெல்லாம் ரோட்டு கல்லுடா. இது பெண்ணா இருந்த கல்லு. அப்ப இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னா, அவங்களோட காலத்துல கோதமரண்டு ஒரு முனிவர் இருந்தார். அவருடைய குருபத்தின பேர் அகலிகை. அவங்க வட இந்தியாவின் கங்கை நதிக்கரையில வாழ்ந்து வந்தாங்க. அடே, அந்த காலத்து பேரு இந்த அகலிய தாண்டா அந்த காலத்துல ஃபேமஸ். அப்ப ஒரு நாள் வளமை போல அதிகாலையில முனிவர் நீராட போயிட்டார். அதிகாலையிலடா அது அப்படி என்று இல்லடா. அந்த காலத்து முறையில முனிவர்கள் சூரியன் உதிக்க முதல் அவங்க நீராடி ஏனைய கர்மங்கள்ல ஈடுபடுறது வழக்கம். அந்த காலத்துல இந்த நேரம் பார்த்து அகலிகையில மையல் கொண்ட இந்திரன் என்ன செய்யறான்? அந்த மையல்லடா தம்பி, இது விருப்பம் கொள்றதுடா, லவ் இல்லடா, இச்சை கொள்றதுடா. இதுல மையல் கொண்ட இந்திரன் என்ன செய்யறான்? அகலிகைக்கு வந்து தகாத முறையில நடந்து கொள்றான். அந்த நேரத்துல முனிவர் நீராடி விட்டு குடிசைக்கு வாரார். இத பார்த்த இந்திரன் ஓட்டம் பிடிக்கிறான். இதனால ஆத்திரமடைந்த முனிவர் என்ன செய்திருப்பார்? என்ன செய்திருப்பார்? செருப்ப கலட்டி அடிக்கலடா தம்பி, அகலியை நீ கல்லா போன்று சொல்லி சாபம் குருவே. நல்ல காலம் இந்த முனிவர் இந்த காலத்துல இல்ல. கண்ண பேர் கல்லா போயிருப்பாங்க குருவே. விற்கிற நிலைக்கு குருவே கல்லா போயிருப்பது நாம இலகுவா மூடு கட்டி இருக்கிறோம். திருப்பி எடுப்பிக்கணும். சொல்றத கேளுங்கடா தம்பி. சரி சொல்லுங்க. பிற்காலத்துல ராமன் அவ்வழியே வந்தால், ராமனுடைய பாதம் பட்டால் உயிர் பெறுவாய் என்று கூறி சென்றார் கோதமன். அதனாலதான் இப்படி உயிர் கிடைச்சிருக்கு. சரி சரி சரி. இப்படியாக சிறந்த புத்திரர்களை பெற்ற தசரதன் இச்செய்தியை கேட்டு என்ன செய்திருப்பார் சொல்லுங்க பாப்போம். என்ன செய்தார் குருவே? மிகவும் சந்தோஷப்பட்டார். இப்படிப்பட்ட குமாரனை பெற தசரதன் கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல காலங்கள் உருண்டோடுது. அந்த கல்லு உருண்டோடிட்டா, கல்லு உருண்டோட கல்லு பெண்ணா திரும்ப உயிர் பெற்றுச்சு. சரி, மிதிலை நாட்டுல ஜனகனம் என்னும் பேருடைய ஒரு அரசன் மகள், அவளுக்கு பேர் சீதை. அவளுக்கு சுயம்பர ஏற்பாடு அறிவிக்கப்படுது. இந்த சுயம்பரத்துக்கு பல தேசத்திலே இருந்து அரசர்கள் வாராங்க. அதெல்லாம் தேசம் இப்ப அதுகள் தேசம் போலதான் போய்கிட்டு இருக்கு. சரியான கேள்வி கேட்டா தம்பி. சுயம்பரம் என்று சொன்ன அந்த காலத்துல அரசர்களுடைய குமாரத்திகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு பல தேசத்து அரசர்களுக்கும் அழைப்பு கொடுப்பாங்க. அது இப்ப மாதிரி இல்லடா தம்பி அந்த கல்யாணம். அந்த சுயம்பரத்துக்கு வருகின்ற அரசர்கள் பல திறமசாலிகளா இருக்கணும். அந்த அவங்க கல்ல தூக்க தெரிஞ்சிருக்கணும், இல்ல வளைக்க தெரிஞ்சிருக்கணும், குறிபாத்து
எய்ய தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு இதற்கு கல்யாணம் இல்லை. பெரிய மாடுகளை அடக்க தெரிஞ்சிருக்கணும், வேறு தழுவுதல் என்று சொன்னாங்க. அப்ப இப்படி கட்டத்துல பல அரசர்களும் வராங்க. அந்த நேரத்துல இவரும் வர விஸ்வாமித்திர முனிவரோட ராம லக்ஷ்மணர்களும் வராங்க. சரி, அப்படி வந்த நேரத்துல அங்க வில்லு வைக்கப்படுது. இப்ப நம்ம வில்லு மாதிரி, இந்த வில்லு மாதிரி அல்ல, எல்லாம் இதை விட தரம் வாய்ந்த வில்லுக்கள். அப்போ ஒவ்வொரு அரசர்களா போய் அதை தூக்குறாங்க. சில பேரால் தூக்கவே முடியல, சில பேரால உடைக்கவும் முடியல. ஆனா நீங்க போயிருப்பது என்ன செய்திருப்பீங்க? நான் போயிருப்பது சீரிய பார்க்கதோட கட்டாண்டு குறிச்சிருப்பேன். நீங்க செய்யக்கூடிய ஆக்கள் தான்டா. ராமன் போறார், வில்ல எடுக்கிறார், வில் 2 துண்டா போயிட்டு. அது இங்க இல்லடா தம்பி, அது கதையில முடிச்சது. சரி, அப்ப அங்கத்துல மக்கள் எல்லாம் என்ன செய்திருப்பாங்க? இருந்த ஆக்கள் எல்லாம் இந்த நேரத்துல அடைஞ்சிருந்தாங்க. மிச்சத்தையும் கேளுங்க. என்றைக்கும் மாறாத காவியம் ராமன் கதை சொல்லும் வரலாற்று சீதைக்கு சிதம்பரமே பாடான ராமன் வில்லுடைக்கும் கல்வைக்கே மனமான ராமன் வில்லுடைக்கும் கல்வைக்கே மனமானது. இதெல்லாம் கேள்விப்பட்ட தசரதன் பூரிப்படைஞ்சிருப்பார். என்ன உரிமை? ஆமா, தந்தைக்கு மகன் செய்யும் நாலா பக்கத்திலும் சிறந்தோங்கி சுமசிப்பது, நாலா பக்கத்திலும் சிறந்தோங்கி சுமசிப்பது. ரவியிலே செய்வ மகன் ஸ்ரீராமன் செய்வ நபிக்கு தசரத மன்னரே, தசரத மன்னரே, தசரத மன்னரே, தசரத மன்னரே. இப்படியாக காலங்கள் உருண்டோடுகின்றன. கொஞ்ச வருஷத்துக்கு முதல் பிரிட்டிஷ் இளவரசர் சார்ல்ஸுக்கு அரசரா முடிசூட்டம் நடைபெற்று. என்ன குருவே சொல்றீங்க? முடிசூட்டம் நடைபெற்று அவருக்கு எத்தனை வயசு காலங்களா? அதான் குருவே, 81 வயசுல முடிசூட்டிட்டு இளவரசர் சொல்றீங்க. அவர் இளவரசரா இளவரசரா? 81 வயசா? 81 வயசுதான் நம்பி. 81 வயசுன்றதான் ஒரு ஞாபகம் வருது குருவே. இவன் அடிக்கடி என்ன கேட்கிறவன், 81க்கும் 12க்கும் என்ன வித்தியாசம்? 2லயும் 1 இருக்கு 8 இருக்கு, 1 இருக்கு 8 இருக்கு, என்ன வித்தியாசம் சொல்லுவா? 81க்கும் 18க்கும் வித்தியாசம் இருக்கு. 81 தொலை தொலைந்து இருக்கும், 18 தலை தலண்டு இருக்கும். அப்ப ஆக மொத்தத்துல ஒன்றுக்கு இருக்கிறதெல்லாம் வித்தியாசம். அவ்வளவுதான். ஒன்று முன்னுக்கு இருக்கு, ஒன்று பின்னுக்கு இருக்கு. இதை நேருக்கு சொல்லி இருக்கலாம். அதை நீ வேண்டாம் சொல்லியிருப்பேன். ஆனா தம்பிகளா, விஷயத்துக்கு வாங்கடா. அப்ப இந்த முடிசூட்டின மாதிரி அன்பும் பாசமும் நிறைந்த குடும்பத்துலதான் திடீரென்று ஒரு நச்சுக்காற்று வீசியது தசரதனுடைய மாளிகையில. அந்த நச்சுக்காற்று என்னன்னு கேளுங்களா? சொல்லுவாங்க. தென்றல் காற்று மாஸ்க் போடுறதுக்கு நிகர், அதை விட டேஞ்சரானடா தம்பி. அந்த பரதனுடைய தாய் கைகை இருக்கிறா தானே, அவ தசரதன்கிட்ட போய் 2 வரங்கள் கேட்கிறான். ஒரு வரத்தால தன்னுடைய மகன் நாடாள வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் வனமாள வேண்டும். இது நம்ம சொல்ற விஷயம் இல்ல, இலக்கியத்துல சொல்லுது. அப்ப ஆகவே அங்க கம்பர் பாடுகின்றார், ஏய வரங்கள் 2இல் ஒன்றால் என் செய் உலகாழ்வது, இன்னொன்றால் சீதைகள்வள் வரமாழ்வது என புகன்றாள், தீயவை யாவினும் சிறந்த தீயா என்று கம்பர் அழகாக பாடி நிற்கின்றார். அப்படின்னா அந்த கையேகி செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்குடா மிச்சத்தையும் ஓம்டா. அந்த நிலையிலும் ராமன் அவலப்பட இல்லை. கம்பன் மேலும் சொல்லுகிறார், மன்னவன் பணி என்றால் இன்னும் பணி மறப்பேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ என்று சகோதர பாசத்தை அழகாக வெளிப்படுத்துகிறார். அப்ப இதெல்லாம் அப்ப நல்ல சகோதரர்கள் அன்பா இருந்திருக்கிறாங்க குருவே. சரிடா, ஒருதன் கண்டுல காட்டக்கூடாது, காணி பிரச்சனை கோழி பிரச்சனை சண்டை குருவே சகோதரர்கள். நீ சொல்ற சரிதான்டா தம்பி. அதனாலதான் கலிகாலம் இந்த காலத்து சொல்றாங்க.
இப்படியாகத்தானே ஆமா. ராமனின் இந்த செயற்பாட்டுக்கு தசரத மன்னனுடைய நல்ல வளர்ப்பு தாண்டா காரணம். இதத்தான் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பழமொழி 400 நமக்கு சுட்டி காட்டுது. இதத்தான் நான் சொல்லுது. ஆமா, சந்தோஷமா இருங்கடா, அலுவல் முடிஞ்சிருக்கே 400. அதுல தாண்டா விஷயமே தங்கி இருக்கு. ஒரு தகப்பன் எந்த வகையிலேனும் தன் மக்களை செம்மையான நெறியில மேம்பட்டு நிற்குமாறு அதற்கு தகுதியானவற்றையே செய்தல் வேண்டும். தான் செய்த பாவையே ஒரு சிற்பிக்கு பின்னர் தெய்வமாவது போல அனங்காகம் தான் செய்த பாவை தனக்கு என்ற பழமொழி இதுக்கு 100% பொருத்தமா இருக்கு. சரியா சொன்னீங்கடா தம்பி. அப்ப இந்த ராமாயண கதை போல நம்மளும் இந்த காலத்துல நம்மட பிள்ளைகளையும் நம்ம பணி செய்யற இடங்களில் உள்ள பிள்ளைகளையும் நல்ல பண்புகளோட வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. வீட்டிலையும் நல்ல பண்பு கிடையாது, வேலை செய்யற இடத்துலயும் நல்ல பண்பு கிடையாது, எல்லாம் அதையும் குறையுமா திரியுது. அதை தம்பி நம்ம சீர் செய்து நல்ல விதத்துல அந்த தலைமுறையை நம்ம கொண்டு வர்ற நம்ம ஒவ்வொருடைய பொறுப்புடா தம்பி. சரி சரி குருவே, நாங்களும் நீங்க சொல்ற மாதிரி நடந்து கொள்றோம். சரி, மழை வரப்போகுது, மன்னாருக்கு முருகா போகணும், முடிப்போமா? ஓம்டா தம்பி. மலைகள் அண்மைய நாட்கள்ல வரக்கூடாது, சில நாட்களுக்கு பிறகு வரட்டுமடா தம்பி என்று சொல்லி மங்களத்தை பாடுவோம். மங்களம் 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 பாட்டை கேட்டிருந்த அனைவருக்கும் மங்களம், பாட்டை கேட்டிருந்த அனைவருக்கும் மங்களம். மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மங்களம், மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மங்களம். பிரதேச செயலாளர் தங்களுக்கும் மங்களம், பிரதேச செயலாளர் தங்களுக்கும் மங்களம். கலாசார அலுவலர்கள் ஊழியர்க்கும் மங்களம், கலாசார அலுவலர்கள் ஊழியர்க்கும் மங்களம். பிரதேச மக்களே உங்களுக்கும் மங்களம், பிரதேச மக்களே உங்களுக்கும் மங்களம். இல்லிசையை கேட்டிருந்த யாவருக்கும் மங்களம், இல்லிசையை கேட்டிருந்த யாவருக்கும் மங்களம். வாழியவே பல்லாண்டு காலம் இங்கு வந்தவர் வராதவரும் வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் இங்கு வந்தவர் வராதவரும் வாழியவே. பெரியோருக்கும் துணியோருக்கும் பெண்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே. வில்லுப்பாட்டினை வழங்கி சென்ற சூரியகட்டை காடு கலைஞர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். காத்தவராயன் கூத்து எவ்வாறு மக்கள் மயப்பட்ட கலையாக விளங்கியது என்பதனையும், கூத்து பழகுவதற்கு ஆரம்பித்த நாள் முதல் மேடையேற்றம் நிறைவு செய்யும் வரை நடிகர்கள் கலைஞர்கள் மட்டுமின்றி முழு ஊருமே பங்களிப்பு வழங்கி மகிழ்வார்கள் என்பதையும், கூத்து மேடையேறி பல நாட்கள் சென்ற பின்னும் கூத்துப்பாடல்கள் மக்கள் குரல்களில் மிதக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அடுத்த நிகழ்வாக கலைமகள் கலாமன்றத்தினால் காத்தவராயன் கூத்தின் ஒரு பகுதி இடம்பெற உள்ளது.